Hey guys, நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட Samsung Galaxy S25 ஸ்மார்ட்ஃபோன் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் அன்பாக்சிங் வந்து நம்ம சேனல்ல ஒரு மாசம் முன்னாடியே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருப்போம். நீங்க பார்க்கலாம், நான் காட்டுறேன், கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து நம்ம டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம Samsung Galaxy S25 ஓட ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல இந்த லாங் டர்ம் ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து Samsung Galaxy S25 வந்து Samsung அதில் வந்து நமக்கு எந்த குறையும் வைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த Samsung Galaxy S25 வந்து நமக்கு கண்டிப்பாக பிடிக்கும் போது வந்து செம ப்ரீமியமாக, அதே சமயத்தில் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வெறும் 6.2 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு வெறும் 162 கிராம்ஸ் தான். அதனால ஃபோன் வந்து நம்மளுக்கு செம்ம லைட்டாக இருக்குது, செம்ம காம்பேக்டான ஃபோன். நமக்கு வந்து பிடிக்கும் போது வந்து ஃபோன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒன் ஹேண்டில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக வந்து நமக்கு காம்பேக்ட் ஃபோன்ஸே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப் சேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக சாம்சங் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்க்கு வந்து இதுக்கே ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான டவுட்டும் வேணாம். சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்லேயே த பெஸ்ட் டிஸ்பிளேஸ் வந்து நமக்கு மேக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் வந்து நமக்கு 6.2 இன்ச் 120Hz LTPO பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு HDR சப்போர்ட்டும் வந்து 2600 நிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து போகுது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து கான்டென்ட் பார்க்கும்போதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ், அதே மாதிரி Amazon Prime இந்த மாதிரி நமக்கு வந்து கான்டென்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து வெளியில் ஹார்ஷ் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு கான்டென்ட் பார்க்கவும் ரொம்ப என்ஜாயாக இருக்குது. அப்புறம் நமக்கு வெளியில் யூஸ் பண்ணாலும் செம பிரைட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து சாம்சங் எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல. மார்க்கெட்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டி அண்ட் செல் ரிசெப்ஷன். ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல் ரிசெப்ஷன் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டுடியோவில் சுத்தமாக சிக்னல் இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து பக்காவாக வேலை செஞ்சது. ஸோ எனக்கு வந்து சிக்னலில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து நம்மளுக்கு நல்லாவே சிக்னல் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்ட் வந்து சூப்பராக வேலை செஞ்சது. ஸோ வாய்ஸ் ஓவர் வைஃபையும் பக்காவாக வேலை செஞ்சது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓல்டும் நமக்கு வந்து சூப்பராக வேலை செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபோன் பேசுகிறீங்க நீங்கள் அதிகமான உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து 5G. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து நமக்கு 17 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5Gயில் வந்து நம்மளுக்கு குறைய வைக்கல. 17 5G பேண்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து நான் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 5G வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு நல்லா லவுடாகவே இருக்குது. அதே சமயத்தில் ஸ்பீக்கர் வந்து நமக்கு எந்த விதமான டிஸ்டார்ஷனும் எதுவுமே நமக்கு வந்து இல்லை. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் பயங்கரமாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கான்டென்ட்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபோனில் வந்து பார்க்க போகிறீங்க, படம்லாம் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து என்ஜாய் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கல, நம்மளுக்கு வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ரொம்ப ரிலேபிளான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்து வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விரல் வந்து வெட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் விரல் வந்து எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் சாப்பிடும்போது ஃபோன் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ அதுவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் தாங்க. நம்ம வந்து மீதி ஃபோனெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து ஆஃப் ஆச்சுன்னா நம்ம ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு ஃபோனை வேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் சிம்பிள் வந்தால் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக ஆஃபாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் கையை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த சிம்பிள் கூட வரணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சாலே நமக்கு வந்து ஃபோன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது இது ஒரு சின்ன மேட்டராக இருந்தாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து மேக்
மேக் பண்ணுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து ரொம்ப ரிலையபிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதே சமயத்தில் டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆனாலும் உங்களால் ஒன்று ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனில் ஒரு சின்ன குறை மாதிரி நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நம்ம ஸ்லைட்டாக யூஸ் பண்ணுற ஹேண்ட் பொசிஷனோட கொஞ்சம் வந்து எனக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீதி ஃபோன் வந்து நான் S25 வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பழகிறதுக்கு ஒரு 1-2 days வந்து ஆச்சு. ஆனால் அந்த லேர்னிங் கர்வ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த ஃபோனில் எனக்கு வந்து பிடிச்ச சில விஷயங்கள் என்னென்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹாப்டிக்ஸ். ஆமாங்க, இந்த ஃபோனில் வந்து ஹாப்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஃபோனில் நான் வந்து இவ்வளோ நல்ல ஹாப்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஸோ டைப் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஃபோனை யூஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து மேக் பண்ணுது. அதுவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாம்சங் ஃபோன்ஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் வாலெட் தாங்க. ஸோ இது வந்து என்ன ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் மீதி ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்லாம் எல்லாமே எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ஸோ ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது ஆப்பிள் பே வந்து சுத்தமாக இந்தியாவில் இல்லை. ஆனால் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாம்சங் பே, சாம்சங் வாலெட் எல்லாமே இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்களால் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து எங்கே வேணாலும் டேப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 3 தடவை டேப் பண்ணால் 500 rupees அமேசான் வாச்சர் வந்து இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து ஆஃபர் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட டிஜிலாக்கரோட கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே உங்களால் வந்து ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாலெட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ சிங்க் ஆச்சுன்னா நீங்கள் எங்கே ஏர்போர்ட்டில் போகிறீங்களா நீங்கள் வந்து காட்டிட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் வந்து போயிட முடியும். கடைக்கு போகிறீங்களா நீங்கள் வந்து டேப் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிடலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வாலெட்டில் உங்கள் ஃபோன்லேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மீதி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல போகிறது கண்டிப்பாக நான் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். ஸோ சாம்சங் வாலெட் வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஆமாங்க, சாம்சங் கேலக்ஸி S25 ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸினோஸ் சிப் வந்து இல்லை, இதில் வந்து நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த வருஷம் சாம்சங் கேலக்ஸி S25 கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப் செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணுது. ஆனால் டே டு டே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டே டு டே பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபோனில் பெருசாக கேம்ஸ் வந்து ஆட மாட்டேன். என்கிட்ட PlayStation 5 இருக்குது. நான் அதிகமாக PlayStation 5 தான் கேம்ஸ் ஆடுவேன். ஆனால் டே டு டே பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் பண்ணுவேன். அதே சமயத்தில் ஃபோன் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், அதாவது லைட் ரூமில் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுவேன். நிறையா பார்த்தீங்கன்னா 5G யூஸ் பண்ணுவேன். நிறையா பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன். இந்த மாதிரி யூஸ்க்கெல்லாம் ஃபோன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகலை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லேகும் இல்லாமல் சூப்பராக வந்து வேலை செஞ்சது. ஸோ பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூவும் பெருசாக வந்து ஃபோன் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் கொடுத்ததுக்கே சாம்சங் வந்து நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து One UI 7 வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து நமக்கு 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ 7 ஆண்ட்ராய்டு வெர்ஷன்னா இப்போ வந்து நமக்கு Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து Android 22 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வரும். ஸோ 7 வருஷங்க. ஸோ 7 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 7 வருஷம் அப்டேட் வந்து கண்டிப்பாக வேறு லெவலான ஒரு விஷயம். இதுக்கு வந்து நம்ம சாம்சனுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து One UI 7 வந்து கொடுத்துருக்காங்க. One UI ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம சேனலில் நம்ம எடுக்கிற வீடியோ வந்து போட்டுருவோம். இங்கே காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ One UI 7 வந்து உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ One UI தான் எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கின்ஸ் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் One UI 7 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த AI எரேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த AI எரேஸ் வந்து நீங்களே பார்க்கலாம். நான் சொல்லி தெரியணும்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம சும்மா வந்து செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எரேஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீம்லெஸ் ஆக்ஷன் அக்ராஸ் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ், இந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ One UI 7 வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பரான சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 7 வருஷத்துக்கு அப்டேட்டும் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் சாஃப்ட்வேரில் எனக்கு ஒரு சின்ன குறை மாதிரி தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீதி ஸ்கின் யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கின் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அனிமேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனில் சொல்கிற மாதிரி தான் ஒரு 2 நாள் வந்து ஒரு சின்ன லேர்னிங் கர்வ் மாதிரி இருந்துச்சு. அந்த 2 நாளுக்கு அப்புறம் பழகினதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ரொம்ப சூப்பரான விஷயம். One UI 7 வந்து உண்மையிலே இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 4000 mAh பேட்டரி, அப்புறம் வந்து 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சார்ஜர் வந்து கொடுக்கல. இது எனக்கும் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் பாக்ஸில் வந்து நமக்கு சார்ஜர் வந்து இல்லை. நெக்ஸ்ட் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes to 1 hour 25 minutes கிட்ட இருக்குது. ஸோ சார்ஜிங் டைம் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மீதி ஃப்ளாக்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது மீதி ஃப்ளாக்ஷிப்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. இன்னும் சாம்சங்கும் ஆப்பிளும் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்லோவாக நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபிளிப் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் வந்து ஸ்லோவாக பண்ணால் ஆப்வியஸ்லி உங்கள் பேட்டரியும் ஹெல்த் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பேட்டரி லைஃபும் கண்டிப்பாக நல்லா வந்து இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து iPhone 15 வந்து கொஞ்சம் நல்லா வந்து யூஸ் பண்ணேன். iPhone 15ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ ஃபோன் வந்து என்ன தான் காம்பேக்டாக இருந்தாலும் பேட்டரி லைஃப் வந்து சுத்தமாக வராது. காலங்காத்தால் சார்ஜ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து மத்தியானத்துக்குள்ளேயே சார்ஜ் வந்து முடிஞ்சிடும். அந்தளவுக்கு மோசமாக iPhone 15 வந்து பேட்டரி லைஃப் இருந்துச்சு. ஸோ S25 வந்து வாங்கும் போது எனக்கு பயமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டு மை சர்ப்ரைஸ் பேட்டரி லைஃப் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் காலங்காத்தால் சார்ஜ் போட்டேன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட பார்க்கலாம். 1 day ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் பயங்கரமாக ஹெவி யூஸ் பண்ணால் கூட காலங்காத்தால் சார்ஜ் போட்டு நைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கும். ஸோ கண்டிப்பாக S25 வந்து பேட்டரி லைஃப் மட்டும் ரொம்ப சூப்பராகவே நமக்கு வந்து இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து செல்ஃபி கேமராவும் 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன S24 சீரீஸில் என்ன நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அதே போன ஜென்ரேஷனில் கொடுத்து அதே கேமரா செட்டப் தான் இதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெயின் கேமரா. ஸோ மெயின் கேமரா வந்து டே லைட்டில் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு வந்து டீட்டெயில்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா HDR-ம் நமக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. கலர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் பேலன்ஸும் கொஞ்சம் வார்மர் டோனில் வந்துருக்கு. ஆனால் ஃபோட்டோஸ் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து எனக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். நைட்லையும் பெருசாக எனக்கு வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ கேமரா. ஸோ டெலிஃபோட்டோ கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3x ஆப்டிகல் ஜூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 மெகாபிக்சல் சென்சார் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா S25 கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மீதி பிராண்ட்ஸ்லாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பெரிஸ்கோப் கேமரா அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இன்னும் அதே சென்சாரை தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனால நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக ஸ்டேபிளாக வந்து எடுக்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் என்ன கலர் அக்யூரசி இருக்கோ அதே கலர் அக்யூரசி வந்து நமக்கு டெலிஃபோட்டோ சென்சார்லையும் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து HDR பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. டீட்டெயில்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து இன்னும் ஒரு ஹையர் மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே சமயத்தில் நைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப கலர் அக்யூரேட்டாகவே நமக்கு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ அல்ட்ரா வைட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமரா வந்து டே லைட்லையும் நமக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. HDR-ம் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு வந்து கலர்ஸும் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வைப்ரண்ட்டாகவே இருக்குது. நைட்லையும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அங்கே பெருசாக நம்மளால் வந்து எந்த விதமான குறையும் வந்து சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்தாங்க. ஸோ செல்ஃபி கேமரா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டு மை சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் எட்ஜ் டைரக்ஷனும் நல்லா வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து ஃபோட்டோஸும் நல்லா வந்து சூப்பராக வந்து ஸ்கின் டோன்ஸும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 3 கேமராலே உங்களால் 4K 60 FPS வீடியோ வந்து எடுக்க முடியும். அதே சமயத்தில் உங்களால் மெயின் கேமரா அண்ட் டெலிஃபோட்டோ கேமராவில் 8K 30 FPS வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ மெயின் கேமராவில் 8K 30 FPS வீடியோ நீங்களே பார்க்கலாம். வீடியோ வந்து நமக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆனால் வீடியோ வந்து நல்லா நமக்கு வந்து ஸ்டேபிளைஸ்டாகவும் இருக்குது. அண்ட் 8K டீடைல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நிறைய பேர் 8K வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. 4K 60 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4K 60 வந்து நம்மளுக்கு ஆப்சல்யூட்லி வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து பயங்கரமாக ஸ்டேபிள் இருக்குது. டீடைல்ஸும் நல்லா இருக்குது. டெலிஃபோட்டோவில் அதே கதை தான். ஸோ நீங்கள் வந்து டெலிஃபோட்டோவில் வந்து நல்லா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன தான் 3x ஆப்டிக்கல் ஜூமில் நம்ம எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு வந்து ஷேக் இல்லை. அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து மெயின் கேமராவில் எந்த அளவுக்கு சூப்பராக வருது வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோவில் நமக்கு வந்து நல்லா வருது. ஆனால் டீட்டெயில்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அல்ட்ரா வைட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட்லையும் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அங்கேயும் எனக்கு வந்து பெருசாக எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்வேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி வீடியோ. ஸோ செல்ஃபி வீடியோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 மெகாபிக்சல் கேமரா ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு சூப்பராக எடுக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா 4K 60 FPS வீடியோ வந்து எடுக்க முடியுது. அண்ட் செல்ஃபி கேமரா வீடியோவும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் வந்து நமக்கு 81,000 ருபீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் நிறையா வந்து சாம்சங் வந்து நமக்கு ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்பேக்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டில் வேணும்னா உங்களுக்கு சாம்சங் S25 தவிர பெருசாக வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கே வந்து தெரியல. S25 வந்து கண்டிப்பாக எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோன் தான். ஒரு காம்பேக்டான ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து S25 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான One UI வந்து கொடுத்துருக்காங்க, சாம்சங் வாலெட் இருக்குது, சாம்சங் பே இருக்குது. அது இல்லாமல் 7 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, 7 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்டும் நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கேமராஸும் நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல காம்பேக்ட் ஃபோன் வந்து வாங்கணும்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த S25 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னு நினைக்க பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் மறக்காமல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.